கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த காலை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட ஆபக்கூக் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனம் சொல்லுகிறது. 18ஆம் வசனம் இப்படியே சொல்லுது, கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளில நம்ம கற்றுக்கொள்ள ஒரு விஷயம் என்னன்னா, தேவனுக்குள்ள நம்முடைய வாழ்க்கை அமைக்கப்பட வேண்டும். ஸோ தேவனுடைய வார்த்தையினால அமைக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும். ஸோ தேவனுக்குள்ள நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது அது சிறப்பாக இருக்கும். என் அருமை சகோதரிகளே, அமுக்கு 19ஆம் வசனம் சொல்லுது, அதில் வந்து என்னென்னா, அவர் என் பலன், அவர் என் கால்களை மான்காலை போல் ஆக்கி உயர்ந்த ஸ்தலத்தில் போய் என்னை கொண்டு போய் நடத்த வல்லவராயிருக்கிறார். 18ஆம் வசனம் சொல்லுது, அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், வயல்களை தானியமின்றி போனாலும், மாட்டு மந்தத்தில் மாடுகளின்றி போனாலும், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நமக்கு சரியானபடி இல்லாதபடி எதிராக இருந்தாலும், ஒருவேளை நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பிஸ்னஸ், நம்முடைய காரியங்கள் எதிராக இருந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆமாங்க, ஒரு பாடல் கூட சொல்லுது, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆமாங்க, இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, தேவனுக்குள்ள நம்ம மகிழ்ச்சியாக இருக்கப்பட வேண்டும். எல்லா சூழ்நிலையும் தேவன் மாற்றுவார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.